பாத்து போ. ஏய் பாத்து போ. அஞ்சலி. அஞ்சம்மா. ஏன் தங்கம் அழுறீங்க? நான் அடி வாங்க போறேன் அஞ்சம்மா. என்னது? நீங்க அடி வாங்க போறீங்களா? எதுக்கு? டீச்சர் என்ன நல்லா திட்டி தலை மேல கொட்ட போறாங்க. எதுக்குடா? நான் லேட்டா வந்ததுக்கு. ஆமா, நீங்க எப்பவுமே சீக்கிரம் வந்துருவீங்கல்ல, இன்னைக்கே இவ்ளோ லேட்டு? நான் டெய்லி ஸ்கூல் வேன்ல கரெக்டா வந்துருவேன். இன்னைக்கு அந்த அஸ்வந்த் வேன் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி வர வேணான்னு சொல்லிட்டான். நம்ம அஸ்வந்தா? ஐயோ ஐயோ, அழாத தங்கம், அழாத. நான் இருக்கேன்ல. நம்ம அஸ்வந்த் கூட இது வேணும்னு பண்ணிருக்க மாட்டான். இல்ல அஞ்சம்மா, அவ ஹோம்வொர்க் பண்ணல, அதனாலதான் ஸ்கூல கட் பண்ணனும்னு நினைச்சு வேணும்னே பண்ணான். அப்படியா? ஆமா அஞ்சம்மா, அவ சாமி கிட்ட வேண்டிக்கிட்டதுனாலதான் கார் டயர் கூட பஞ்சர் ஆயிடுச்சு. என்னது? அஸ்வந்த் சாமி கிட்ட வேண்டிக்கிறதுனால கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? அப்போ அவனோட பிரேயர் அவ்ளோ ஸ்ட்ராங்கா? அவன் பிரேயர்ல தான் ஸ்ட்ராங், நான் படிப்புல ஸ்ட்ராங். அதான் எனக்கு தெரியுமே தங்கம். வேணும்னா நான் உங்களுக்காக ஒன்னு பண்ணட்டுமா? என்ன? அஞ்சலி பாப்பாவும் நல்ல பொண்ணு, அஸ்வந்த் பாப்பாவும் நல்ல பையன். உங்க ரெண்டு பேரையும் நானே டீச்சர் கிட்ட சொல்லி கிளாஸ் ரூம்ல கொண்டு போய் விடுறேன். சரியா? ஆனா லேட் ஆயிடுச்சு அஞ்சம்மா. ஹோம்வொர்க் பண்ணலனா 0 போட்டுருவாங்களே. அதெல்லாம் எதுவும் போட மாட்டாங்க, நான் தான் இருக்கேன்ல. இப்போ நான் உங்களை கிளாஸுக்கு கூட்டிட்டு போவேனா, டீச்சர் கிட்ட நானே பேசுவேனா? டீச்சர் பாப்பாவை எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம். ஹோம்வொர்க் பண்ணதுக்கு வெரி குட்னு சொல்லுவாங்களா? சரியா? நிஜமாவா அஞ்சம்மா? ஏன் அஞ்சலி பாப்பாவுக்கு அஞ்சம்மா மேல நம்பிக்கை இல்லையா? இருக்கு இருக்கு. இருக்குல்ல, அப்போ அஞ்சலி பாப்பா அழக்கூடாது, நான் தான் இருக்கேன்ல. என் செல்லம். ஒரு நிமிஷம் அங்க பாருங்க. குழந்தையோட உண்மையான அம்மா இவதானே? இவ எப்படி இங்க வந்தா? அப்படியா? ஆமா மிஸ். உங்க பாட்டி வயசானவங்க இல்லையா, அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். இதுக்கெல்லாம் நீ அழக்கூடாது, சரியா? மம்மி இப்ப வந்துருவாங்க, நீ அழாத, சரியா? உங்க பாட்டிக்கு ஒண்ணும் ஆகாது, சரியா? உமா, why she's crying? மேம், அது ஒண்ணும் இல்ல மேம். அஞ்சலியோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, வீட்ல இருந்து கால் வந்துச்சு. அவளை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ண, பாட்டியை நினைச்சு அழுவுறா. உனக்கு அறிவு இருக்கா? குழந்தைகிட்ட இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லலாமா? அது வந்து மேம், சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் குழந்தைங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அங்க பாருங்க குழந்தை எப்படி அழுறான்னு. சாரி மேம். அஞ்சலி, டோன்ட் cry. You are a good girl now. உங்க பாட்டிக்கு ஒண்ணும் ஆகாது. சரி மிஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பேரண்ட்ஸ் இங்க வந்துருவாங்க, நீங்க வீட்டுக்கு போலாம். ஓகேவா? ஓகே மிஸ். Take your bag and come. Go go go. குழந்தைங்க கிட்ட இப்படிதான் பேசணும், புரியுதா? இல்ல மேம், இவங்க பாட்டியும் அம்மாவும் இவள அதிகமா இல்ட்ரேட் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னது? எஸ் மேம், இவ அடாப்டட் சைல்ட் தானே, அதனால இவளுக்கு அவங்க மேல ஒரு வெறுப்பு இருக்கும்னு நினைச்சேன். பட் அஞ்சலி இப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மேம். Are you stupid? மேம், பெரியவங்க மனசுல தான் வெறுப்பு வஞ்சம் இருக்கும், குழந்தைங்க மனசுல எதுவுமே இருக்காது. பார்த்தல, அவங்க இவளை வெறுத்தாலும் குழந்தை எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு. குழந்தைங்க வாயிலேந்து வர வார்த்தையும் சரி, கண்லேந்து வர கண்ணீரும் சரி, எப்பவுமே உண்மையாதான் இருக்கும். முதல்ல அத புரிஞ்சுக்கோங்க. எஸ் மேம். சரி சரி, அஞ்சலி உங்க பேரண்ட்ஸ் வந்தா அவங்க கூட பத்திரமா அமுச்சு வைங்க, சரிங்களா? ஷூர். ஓகே மேம். ஓகே.
என்ன பண்ண போற? நீ அவ்வளோ கெஞ்சியும் உன்னை அவ போட்டு கொடுத்துட்டா பார்த்தல்ல. ஹோம்ஒர்க் நோட் கொடுத்துருந்தா நீ அடி வாங்கியிருக்க மாட்டல்ல. கிளாஸ்ல உன்னை முட்டி போட வச்சிட்டால. எல்லாரும் உன்னை பார்த்து சிரிச்சப்ப எனக்கே கோவமா வந்துச்சு தெரியுமா? ஏண்டா அமைதியா இருக்க? அவன் மேல உனக்கு கோவம் வரலையா? ஏன் கோவம் வரல? கோவம் வரலடா, கொல்ல வெறியில இருக்க. வர கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலடா. நீ பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். உன்னை அவ அழுவ விட்டால, அதே மாதிரி நீயும் அவளை அழுவ விடு. நீ அழும்போது எல்லாரும் உன்னை பார்த்து சிரிச்சாங்கல்ல, அதே மாதிரி அவ அழும்போது எல்லாரும் அவளை பார்த்து சிரிக்கணும். அததான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். என்ன? அவ வர வழியில நம்ம எல்லாரும் முள்ள போட்டுடலாம். அவ காலிலே குத்திரும். நம்ம எல்லாரும் கை தட்டி சிரிக்கலாம். மங்குடி மந்திரி வாயமுட்றா. டேய், ஏன்டா இவனை திட்டுற? பின்னடா ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லியே எப்போ பார்த்தாலும் அவளை விட்டு நீ தானே என்ன வெளிப்பேத்துற. டேய், முள்ள சூப்பர் ஐடியாடா. காலில் குத்துனா ரத்தம் வரும். அஞ்சலி எழும்போது நம்ம எல்லாம் சிரிக்கலாம்டா. வாயமுட்டுக்கிட்டா லூசு பசங்களா. ஷூ காலில் முள்ளு விரிச்சா காலுக்கு எதுவும் ஆபாத்துறா. முள்ளுதான் சுக்குநூறாவும். ஆமா இல்ல? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முட்டா பசங்களா இருக்கீங்க. வேற ஏதாவது நல்ல ஐடியா கொடுங்க. ஐடியா வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? வானனை பிடிக்கிற மாதிரி அவ கால்ல சுருக்கு போடலாமா? அவ நிச்சயமா கீழே தடிக்கி விழுவா. நம்ம எல்லாரும் ஜாலியா சிரிக்கலாம். எப்படிடா என் ஐடியா? டேய், தனுஷ் சொன்னது சூப்பர் ஐடியாடா. டேய், சுருக்கு போட்டு இழுக்க அஞ்சலி ஒண்ணு எள்ளிடா. புலி. புலியா? அண்ணா, அந்த புலிய வேட்டையாடுற. வேட்டைக்காரன்டானே. எங்க ஐடியாலாம் வேஸ்ட்னு சொல்றல, அப்படின்னா நீ ஏதாவது ஐடியா சொல்லு. டேய், நீங்க ஐடியா கொடுக்கிறதுக்கு தான் சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் உங்களுக்கு வாங்கி தரேன். உருப்படியா ஏதாவது சொல்லுங்கடா. அவ அழுவணும், அதை பார்த்து நான் சிரிக்கணும். அது இன்னைக்கே இப்பவே நடக்கும். அஸ்வந்த், அவ நடந்து போயிட்டே இருக்கும்போது நான் பின்னாடி போய் தள்ளி விட்டுட்டா கீழே விழுந்து பல்லெல்லாம் உடைஞ்சிரும். சிட்டத்திட்ட இந்த ஐடியா எனக்கு ஓகே தான். எஸ், அஸ்வந்த்க்கு ஏன் ஐடியா தான் பிடிச்சிருக்கே. அண்ணா, அந்த ஐடியாவில் ஒரு சின்ன சேஞ்ச். நம்ம பெரிய பட்ஜெட்ல பிரம்மாண்டமா பண்ண போறோம். பிரம்மாண்டமாவா? சும்மா சங்கர் படம் மாதிரி பெரிய குழி. அதுக்குள்ள நிறையா கல்லு முள்ளு ஆண்டி கம்பி எல்லாத்தையும் போட போறோம். அவன் நேரா வருவா, அந்த குழியில விழுவா. அப்ப நான் சிரிப்ப பாரு. ஆனா ஒரு சின்ன டவுட். என்னடா டவுட்? வேற யாராவது அந்த குழியில விழுந்துட்டாங்கன்னா மூக்கு உடப்பா இருந்தா இப்படிதான் யோசிக்க தரும். முதல்ல வாய முடிக்கிட்டு என் கூட வாடா, குழி தோண்டலாம். எனக்கு 3 சாக்லேட். எனக்கு ஐஸ்கிரீம். எனக்கு பீஸா. எனக்கு உங்க எல்லாருக்கும் ஈவினிங் ஐஸ்கிரீம், பீஸா, பர்கர், சாக்லேட் எல்லாமே வாங்கி தரேன். இப்போ வந்து குழிய விட்டுங்கடா, வாங்க.